என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஒவ்வொரு நாளும் இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னா நாம எல்லாம் எவ்வளவு மார்க் எடுப்போம்ல, படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும். அப்பனா பஸ்ஸுக்கு காத்து நின்னுதான் நீ ஓட தேஞ்சிட்ட. ஆமா கனி, இதுல எவ்வளவு நேரம் போகுது. இந்த டைம் எல்லாம் கிடைச்சதுன்னா எவ்வளவு படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் சைக்கிள் டெஸ்ட்டுக்கு நான் கரெக்டா 10க்கு 10 மார்க் வாங்கியிருப்பேன். அப்பனா நாளைக்கு நான் ஜெயா மேம்கிட்ட சொல்றேன், நீ நல்லா படிப்பனா அவங்க உனக்கு காரே தனியா வாங்கி தருவாங்கடி. டாடி மட்டும் இங்க இருந்தாங்கன்னா டெய்லி எங்களுக்கு கார்ல கொண்டு விட்டுட்டு கூட்டு போவாவ. உனக்கு என்னம்மா, என்னமோ ஒரு நாள் தான், அது பிறகு உங்க அண்ணன் வருவாரு, உன்னையும் சேர்த்து பைக்ல வச்சு கூட்டு போயிருவாவெல்லாம். நான் தான் பாவம். நீ அதை நினைச்சு வருத்தப்படவே செய்யாத. இனிமேல நான் அவங்க கூட போக மாட்டேன். ஏன்? அவங்களே கல்யாணம் ஆன புதுசு, நடுவுல நான் போனா எப்படி இருக்கான்? ஓஹோ, அவ்வளவு நல்லவளா நீ? டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது இந்த பஸ் ஸ்டாப்ல காத்து நிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, எங்க டாடி மட்டும் சிஎம் ஆனாருன்னு வச்சுக்கா. உங்க டாடியா? எங்க டாடிக்குன்னு குறைச்சல். ஒருவேளை ஆயிட்டாருன்னா இந்த ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு பஸ் போவேன்ல. ஆமா, இப்ப நம்ம அரை மணி நேரம் காத்து நிக்க மாதிரி இருக்கா? டாடி சிஎம் ஆயிட்டா என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒருக்கா நம்ம ஊருக்கு ஒரு பஸ் போற மாதிரி மாத்தி விட்டுருவோம். அப்படியா? அப்பனா இப்படி பஸ் காத்து நிக்காண்டா இல்லடி. அடக்கிருக்கி, உங்க டாடி மட்டும் சிஎம் இருந்தாங்கன்னா இங்க எதுக்கு நீ காத்து நிக்க போற? லூசு பிள்ளை. ஆமா பத்திய கனி, சில ஆங்கிள் என் மண்டை யோசிக்கவே மாட்டேங்குது. அது கொழுப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கனால. நிஜமாலுமே திங்கக்கிழமை என் கூட தான் வருவியா? ஆமா, எப்போ மாதிரி அவங்க தானே கூட்டு போவாவ. முந்தியெல்லாம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலையா, அப்ப அவளை மட்டும் கூட்டு போனா பாக்குறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாவே இல்ல. இப்ப கல்யாணம் ஆயிட்டு இனிமே அவங்கள தொந்தரவு பண்ண கூடாதுல்ல. அப்பனா ஜாலிதான். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? வர வேண்டியது இதே காதலுக்கு நம்ம மாமா வேலை பார்க்கணும். என்ன இல்ல, காதல்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னலாம், அதான் நடிச்சிருவா அப்படியே. ஆதி எதுக்கு இங்க வந்திருக்காரு? என்ன அனுமா, பஸ் வரலையா? வரல. ஏதாவது எங்களுக்காண்டி பஸ் வாங்கி விட போறீங்களா? நீங்க கண்ணசிச்சாலே போதும்ல. பஸ் வேணும்னா பஸ், கார் வேணும்னா கார் வாங்கி விடுவேன்ல. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப கனி என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தா? நானும் என்ன சொன்னா, இந்த ஆள் என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணியாருன்னு கேக்கா. அப்படி கேட்டிய கனி? சிச்சி, நான் அப்படிலாம் கேட்கவே இல்ல. நீங்க வந்து பேசுறது அனுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது. அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டா என்ன? ஆமா, நடுவுல நாங்க சும்மா உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தானே இருக்கோம். இருக்கு, ஒரு நாள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க. இதுல மாட்டு வண்டி கிடைச்சா கூட போதும், நீங்க யாரு போயிருவேன்ல. இந்த அநியாயத்தை எல்லாம் பாக்கிறதுக்கு தேவை இருக்காதே. ஏன் கனி பஸ்ஸுக்கா வெயிட் பண்ணிட்டு நிக்கிறீங்க? அது என்ன, பஸ்ஸுக்கு எல்லாம் காத்துட்டு நிக்கல. நாங்க வேற எதுனா சைக்கிள் வந்தா யாரி போலான்னு சைக்கிளுக்கு காத்துட்டு நிக்கோம். ஓ அப்படியா? நடுவுல நிக்கவங்கள கண்ணு தெரியாதுல்ல. நான் அந்த வழியா தான் போறேன், வரீங்களா? எங்க வீட்டுக்கு போற வழியாவா? அங்க எங்க போறீங்க நீங்க? எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுட்டே இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அங்க எதுக்கு போறீங்க? என் லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்து அதை சரி பண்ண கொடுத்திருந்தேன், அதை வாங்குறதுக்கு போறேன். ஏன், இங்க டவுன்லயே எத்தனை கடை இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கருங்கல்ல கடை போட்டிருக்காங்க, அதனால அங்கேயே கொடுத்துட்டேன். உனக்கு என்ன? டவுன்ல இல்லாத கடையா கருங்கல்ல இருக்க போகுது. சரி பண்ணிட்டாங்களா? ஆமா கனி, சரி பண்ணிட்டாங்க. அதை வாங்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இடது பக்கம் ரோட்டுக்கு தானே நீங்க போனோம், வலது பக்கம் வழியா உங்க கார் தடம் புரண்டு வந்த காரணம்? கனி வரீங்களா? சும்மா நிக்கும் போதே நம்மள நடுவுல விட்டு மாமா வேலை பார்க்க வைக்காவ. இதுல கார்ல இன்னமும் போனோம், முடிஞ்சி. வரலையா? வரல. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ உருண்டு உருண்டு பஸ்லயே வந்து சேரு, நான் கனியை கூட்டு போறேன். நல்லா கூட்டு போவியா? நான் யாராவது கார்ல என் ஃப்ரெண்ட் ஏற மாட்டா இல்ல. அப்படியா? ஆமா, கார் பக்கத்துல கூட வர மாட்டா இல்ல. அங்க பாருடி செல்லம். வரலையா? உனக்காண்டி நான் இங்க தொண்டை தண்ணி வந்து கத்திட்டு இருக்கேன். வந்தா வா. எப்படிமா என் அத்தை பெத்த முத்தே, வரியா இல்ல விட்டுட்டு போட்டா? காதல் மயக்கத்துல விட்டுட்டு போனாலும் போயிருவான். வாரேன், உங்களுக்காண்டி நினைக்காதுங்க, என் ஃப்ரெண்டுக்காக வாரேன்.
எனக்கு லேப்டாப் கம்ப்ளைண்ட், நாளைக்கு இனிமே சார்ஜர்ல உள்ள ஒயர் கட் ஆயிட்டுன்னு சொல்லுவாரு. தினம் ஒரு கதை தான். ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏன் கருக்குள்ள பாம்பு ஏதாவது வந்ததா? யாருக்கிட்ட? ஏன் எந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கம் தான் இருப்பேன். போனா போ, என்ன சொன்னாலும் போக மாட்டேன். ஒழுங்கா வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு விண்டோ சீட்டுக்கு போயிரு. எனக்கெல்லாம் வாமிட்டே வரல. வந்தாதான் விண்டோ சீட்ல இருக்கணும்னு இல்ல, வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போ, அவளை இந்த பக்கம் விடு. விட முடியாது. இப்ப நீ மட்டும் வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு அவளை இந்த பக்கம் விடல, எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லயும் காரை விட்டு உன்னை நிஜமாவே வாமிட் எடுக்க வச்சிரும் பாத்துக்கா. எடி அங்க என்ன சூவா இருக்கு, இப்படி வாய பாத்துட்டு வர. உனக்கு என்ன? சரி, எனக்கு வாமிட் வருது, நீ இந்த பக்கம் வா. அதெல்லாம் வர முடியாது, எனக்கு சைடு சீட் தான் வேணும். இது என்ன பஸ்ஸா விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு? போடி. வரமாட்டாளாம். தொண்டை வரைக்கும் வாமிட் வந்துட்டுன்னு சொல்லு. வாய் வரைக்குமே வந்துட்டுன்னு சொன்னே வரமாட்டாளாம். ஒழுங்கு மரியாதை அவளை இந்த பக்கம் விட்டுட்டு நீ அந்த பக்கம் போகல, அவள 2 கிலோமீட்டர் நடக்க விட்டுரும் பாத்துக்கா. வாமிட் பக்கத்துல வந்துட்டு கனி, இந்த பக்கம் வாயா. வந்துரு, ஏன் மேல ஏதாவது பண்ணி வச்சிராத. அப்புறம் கனி, டைரி மில்க் சாப்பிட்டியா? நல்லா இருந்தா? நல்லா இருந்து. என்ன சைட்டா? மேபி. ஆமா, எங்க அம்மாட்ட என்ன கதை விட்டுட்டு இருந்தீங்க? உங்க அப்பா மட்டும் இல்லனா உங்க அம்மா குக்கிங்ல பொழிச்சிருப்பாவ. கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள மட்டும் சமையல் பண்ற வேலையை கொடுத்துட்டாரு, இல்லனா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆயிருப்பாவேல. எல்லாருக்கும் ஏத்த மாதிரி பேச தெரியல உங்களுக்கு. அந்தால போட்டு இனிமே இவ 2 பேரும் பார்த்தாலே நம்ம இப்படி ஏதாவது ஒரு ஓரத்துல ஓரம் கட்டிடணும். நடுவுல நம்மள விட்டுட்டு காதல் பண்ணியது. நேரா பார்த்து ஓட்டுங்க. சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், கடமை ஒரு துளிர்ந்ததே, அதை தேடி தேடி பார்த்தேன். தமிழுக்கு வேலை கிடைச்சா இல்லையான்னு தெரியலையே. இந்த வினித் நாய் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்க, இவனும் அட்டன் பண்ண மாட்டேங்க. ஹலோ விக்கி, சொல்லு சஞ்சய், எப்படி இருக்க? நலம் நலம். அப்புறம் என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவளும் நலம். நீ அம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். தமிழுக்கு இன்டர்வியூ என்னாச்சு? ஏன்பா நீ அனுப்பின ஆள் வான்ட்டு சொல்லலையா? சேச்சா, கான்டாக்ட்ல எல்லாம் இல்ல. நாங்க கான்டாக்ட்ல இல்லையா? ஹலோ சஞ்சய், அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா? வேண்டப்பட்டவங்க தான், ஆனா எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க. நமக்கு தெரியாம அவளுக்கு யாரு ஃப்ரெண்டு? அவனையும் ஆசிரமத்தையும் தவிர வேற யாரையும் அவளுக்கு தெரியாதே. இருக்கியா இல்லையா? இருக்கேன். சிக்னல் ப்ராப்ளம். சஞ்சய், அந்த பொண்ணு உனக்கு முன்னமே தெரியுமா? இல்லடா, தெரியாது. இதுக்கு முந்தி நீ அந்த பொண்ணை பார்த்தது இல்லையா? சேம் ஃபீல் மச்சான், எனக்கு அவங்கள பார்த்த உடனே அப்படிதான் தெரிஞ்சு. ஏற்கனவே அந்த பொண்ணு கூட நான் அறிமுகம் ஆன மாதிரியே ஒரு ஃபீல். அவங்களுக்கும் எனக்கு தான் அப்படி தோணி இருக்கு போல. அவங்கள்ட்ட நான் டைரக்டாவே கேட்டேன், ஏற்கனவே நமக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாவ? தெரியாது, என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டா. சரி ஓகே, நமக்கு அப்படி தோணுனதா இருக்கும். ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப தான் சர்டிபிகேட் கொடுக்குறா. பார்த்தாலே தெரியும் இல்லடா நல்ல பொண்ணா அப்படின்னு. இன்டர்வியூ என்னாச்சுன்னு சொல்லுடா. செலக்ட் ஆயிட்டாங்களா? வாவ் சூப்பர். இதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நீ எந்த கிளாஸ் கொடுத்துருக்க? 11th 12th தான். அப்புறம் மச்சான், டபுள் சேலரி பார்க்கும்போது ட்ரீட் கேட்டுரு. அது என்ன, ஜாயின் பண்ண உடனே டபுள் சேலரி? டெமோ கிளாஸ் நல்லா இருந்து. நல்ல டேலண்டான பொண்ணு தான். நல்ல டேலண்டான்னு எனக்கு தெரியல, ஆனா நல்ல பொண்ணு. என்ன மச்சான், பிரியா சிஸ்டருக்கு தெரியாம வேற பொண்ணுங்களுக்கு நல்ல சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கற போல? அட போடா, அந்த பொண்ணு அவளுக்கு தெரியும். அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. நீ ப்ரப்போஸ் பண்ணியா அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. 3 வருஷம் பின்னாடியே சுத்தி ஓகே சொல்ல வச்சிருக்கேன். 3 வருஷமா ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்க்க மாட்டேன். சின்ன வயசா இருக்கும் போதே உனக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துடலாம், அதெல்லாம் இப்ப சரியாயிட்டா? அதெல்லாம் சரியாயிட்டு, இப்ப ஒரு பிரச்சனை இல்ல. ஸ்கூல் படிக்கும் போது உங்க அம்மா எங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு போவாவ, இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, தனியா எல்லாம் எங்கேயும் விட்டுறாதுங்க, ஏதாவது ஆயிரும். எத்தனை நாள் அழுதுருக்காவ.
அதான் இப்ப சரியாயிட்டுல, பார்க்கும்போது சொல்றேன். நான் கேக்குறேன், தப்பா நினைக்காத. என்ன ஆச்சு உன் லைஃப்ல? என்ன ஆச்சுன்னா எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு கன்சீவா வேற இருந்தாங்க எல்லாம். நடுவுல உங்களுக்குள்ளாடி என்னதான் பிரச்சனை? 2 வருஷம் அவ பின்னாடியே சுத்தி சம்மதம் வாங்கியிருக்கேன். யாருமே இல்லாத பொண்ணு, வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரியவா. எங்க ஃபேமிலி பத்தி தெரியும்ல. பெரிய ஃபேமிலி. அவளுக்கே ஒரு பயம், எங்க என்னையெல்லாம் உங்க வீட்டுல ஏத்துப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கேன்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல உள்ளவன் கலத்தி விட்டுருவானோ அப்படின்னு யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல. அந்த பயத்தை போக்குறதுக்காண்டியே யாருக்கும் தெரியாம கோயிலுக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். வீட்டுக்கா? வீட்டுல எங்க ஏத்துப்பாவ? தனியா நாங்களா ஒரு வீடு எடுத்து தனியா தான் இருந்தோம். 2 மாசம் ஸ்கூல்ல ஒத்தையில அப்பா பார்த்ததுல அப்பாக்கு ஹார்ட்ல வேற பிரச்சனை வந்துட்டு, ஐயோ. அப்புறமா எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து பேசி எங்க 2 பேரையும் எங்க வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாவ. எங்க அம்மா தான் ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். நடந்த கலவரத்துல எங்க கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட்டோம். எல்லாரும் அதை பத்தி கேட்கும் போதுதான் அதோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சு, சரி ஓகே நடந்தது நடந்துட்டு நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு பேசி வச்சிருந்தாங்க வீட்டுல. அவங்க மனசுல வேற யாரையோ பிடிச்சிருந்திருக்கு போல. ரெஜிஸ்டர் பண்ணா அது பிறகு என் கூட இருந்துதானே ஆகணும். அதுக்கு முன்னாடி அவங்க மனசுல இருந்தவங்களுக்கு கூட இருக்க முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை இப்ப வேணுமா வேணுமான்னு கேட்டுட்டே இருந்தா. அவ சொன்ன மாதிரியே மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முந்தின நாள் யாரு கூடலயும் பைக்ல போய் கொன்னா. அடுத்த நாள் நைட் லெட்டர் எழுதி வச்சு அவன் தான் வேணும்னு போனான். ஹலோ டேய், இருக்கியா? விக்கி, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கேன். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. அபாஷன் ஆனதுல எவனா இருந்தாலும் கோவத்துல 4 வார்த்தையை சொல்லதான் செய்வான். அதுக்குன்னு உடனே எழுதி வச்சுட்டு போயிட்டாவே இல்ல. சில நேரம் நம்ம பாக்குறது எல்லாமே தப்பாதான் இருக்கும். சரி அதை விடு. புது மாப்பிள்ள எங்க வீட்டு பக்கம் எல்லாம் வாரதா ஐடியா இல்லையா? வாரண்டே ஒரு நாள் திங்கக்கிழமை ஈவினிங் டைம் இருந்தா வாரம். வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வா. என்ன விருந்து தடபுடல ஆக்குதுக்கா? கல்யாணம் ஆகி புதுசா வாரீங்க, தடபுடலாம் வரவேற்கணும் எல்லாம். ஓகேடா, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி மச்சான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹையர் கிளாஸ் நியூ டைம் டேபிள் போட்டாச்சா? ஆமா சார், இப்பதான் ஜெஸ்ஸி மேம் கொண்டு கொடுத்துட்டு போனாவ. டைப் பண்ணிட்டேன் சார், உடனே வாட்ஸ்அப் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவங்க இங்க என்ன பண்றாங்க சார்? இன்னமே இவங்களுக்கு ஸ்டாஃப் ரூம் கொடுக்கலையா? இல்ல சார், கொடுத்துட்டோம். அது பிறகு ஆபீஸ்ல என்ன வேலை உங்களுக்கு? சார், அன்னைக்கு அவங்க வீட்ல உள்ள ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதான் அன்னைக்கு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வாங்க முடியல. அந்த அளவுக்கு முடியாம இருந்தாங்களா? இல்ல சார், முடிச்சிட்டு தான் போறேன்னு சொன்னாங்க. எனக்கு தான் பாக்கிறதுக்கு பாவமா இருந்து, அதான் திங்கக்கிழமை காலையில வந்து முடிக்கலாம் அப்படின்னு நான் தான் அனுப்பி விட்டேன். சரி, சீக்கிரமா முடிச்சிட்டு எந்த கிளாஸ் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். என்ன மேம், ராவணனை பார்த்துட்டு பயந்துட்டு இந்த மாதிரி இருந்து, இப்ப அந்த பார்த்தாலே பயமா தான் இருக்கு. மேம் 10th ஹால் டிக்கெட் வந்துட்டா? இல்லையே, என்னமா வரல. வந்த உடனே டவுன்லோட் பண்ணி எடுத்து தரேன். சரி மேம். முடிச்சிட்டாங்கன்னா நான் கூட்டு போவா. ஸ்டாஃப் ரூம் கொடுத்து அது பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன்ல. இருங்க, நான் கேட்கறேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிருங்க மேம். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பர்சனலா ஒன்னு கேட்கலாமா? எங்கள்கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, எங்களே அந்த ராவணன் மாதிரி நினைக்காதுங்க. அப்படியெல்லாம் இல்ல மேம். எனக்கு எல்கேஜி அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாருக்கு? என் பொண்ணுக்கு தான். நான் இங்கேயே ஒர்க் பண்றதுனால அவளே இங்கேயே சேர்த்து விட்டுறலான்னு பாக்குறேன். ஒர்க் பண்ற இடத்துல பிள்ளையும் படிச்சா பயம் இருக்காதுல்ல. ஆமா, பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தா அப்படிதானே. நம்ம கண்ணு முன்ன பிள்ளை நின்று வளர்ந்தாதான் நமக்கு ஒரு திருப்தி. பொண்ணுக்கு உடம்பு சரியாயிட்டா? ஆமாமா, இப்ப அவ நல்லா தான் இருக்கா. எங்க வீட்லயும் என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை. மனசை இங்க நிம்மதியா வச்சுட்டு இருக்க முடியுதா? இனிமே எப்ப வீடு போய் சேரியமோ பார்த்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது அப்படிதானே. நீங்க கொஞ்சம் உட்காருங்க. சாருக்கு ஒரு டைம் டேபிள் அனுப்பணும், அதை மட்டும் ஃபாஸ்டா அனுப்பிட்டு உங்களுக்கு அட்மிஷன் பத்தி சொல்றேன். யாரு உடம்பு சரியில்லாம இருந்திருப்பா? வேற கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குமோ? எப்படி கேக்குறது? கால் பண்றதா வேண்டாமா? பண்ணிதான் பாப்போம். இந்த போனை மட்டும் அட்டெண்ட் பண்றீங்களா? என்னமா டைம் டேபிள் அனுப்பலன்னு கேட்காரா இருக்கும். நான் அட்டெண்ட் பண்றேன் மேம். ஹலோ அமிர்தா மேம். சார், நான் ஜெஸ்ஸி. இப்போ வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்களாம். யாருக்கு உடம்பு சரியில்லை சார்? இல்ல, யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு நான் வரும்போது பேசிட்டு நீங்க எல்லாம். அதுவா, அவங்க ஹஸ்பண்டுக்கு. ஹலோ. சரி. என்ன பிரச்சனையா சார்? இல்ல வைங்க. இந்த ஆள் போன இனிமே அட்டெண்ட் பண்ண சொல்லி வேலையை வச்சுக்கிடாதுங்க. என்னாச்சு? நான் வரும்போது யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருந்தீங்க இல்ல? யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டது பிசாசு. உங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொல்லிட்டு தானே இருந்தீங்க. அதான் அவங்க ஹஸ்பண்டுக்குன்னு சொன்னேன். கோம்பக்கு இருக்காரு, உடனே போனை கட் பண்ணிட்டாரு. இவர் பேசுறத மட்டும் நம்ம கேட்கணும். நம்ம பேசுறதெல்லாம் என்னைக்காவது கேட்டிருக்காரா? ஏன்னா அவர் தான் கரஸ்பாண்டன்ட்.
அனுப்பிட்டீங்களா அந்த ஆளுக்கு? ஆமா அனுப்பிட்டேன், டென்ஷன் ஆகாதுங்க. தமிழ் மேம், உங்க பொண்ணுக்கு 4 வயசு ஆயிட்டா? ஆமா, அவளுக்கு 4 வயசு ஆயிட்டு. எல்கேஜில ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய வயசு தான். உங்களுக்கு ஃபீஸ் ஒரு 3500 ரூபாய் வரும். புரியல. ஒரு வருஷத்துக்கு 3500 ரூபாய் ஆகும். இல்ல, பெரிய ஸ்கூல்லாம். ஆமா, இங்க ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபோட பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது, புக் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். அப்படியா? ஆனா நான் என்னோட சொந்த கால்ல நின்னு என் பிள்ளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அட, இது நல்ல கதையா இருக்கே. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்கறது நீங்க, அப்ப உங்களோட சொந்த கால்ல தானே உங்க பிள்ளை படிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கலாமா? இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, வேணா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன ஆப்ஷன்? ஆர்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. எல்கேஜி பிள்ளைங்களுக்கு, 4 வயசு பிள்ளைங்களுக்கான ஸ்கீம் இது. அப்படின்னா ஒவ்வொரு மெட்ரிக் ஸ்கூல்லயும் இவ்ளோ பிள்ளைங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது கவர்மெண்டே படிக்க வைக்கும். எல்கேஜில அந்த பிள்ளை ஆர்டில செலக்ட் ஆயிட்டுனா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபீஸ் கிடையாது, புக் ஃபீஸ் மட்டும் தான் உண்டு. ஓ அப்படியா? இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? நம்ம பக்கத்துல ஏதாவது ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்லயே அட்மிஷன் போடணும். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு 100 அட்மிஷன் வருதுன்னா 25% ஆர்டில செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்த்தா? இல்ல, ரொம்ப பாவப்பட்டவங்க. இப்பெல்லாம் இந்த ஸ்கீம் பத்தி எல்லாருக்கும் தெரியறதுனால எல்லாரும் அப்ளை பண்றாங்க. 100 அட்மிஷன்னா 25 ஆர்டில செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு சைட் கொடுப்பாங்க, அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் அதுல அப்ளை பண்ணா போதும். 100 அட்மிஷன்னா 25 பிள்ளைங்களை ஆர்டில செலக்ட் பண்ணுவாங்க. 25 பிள்ளைங்களுக்கு மேல ஆர்டி அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா லாட் மூலமா செலக்ட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? ஆமா, லாட் நடக்கும்போது கவர்மெண்ட் சைடுல இருந்து வருவாங்க, பேரண்ட் சைடுல இருந்து வரணும். மொத்தமா எல்லாரையும் உட்கார வச்சு தான் லாட் போடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. என்ன ஒண்ணு, யாருக்கு போய் சேரணுமோ அவங்க நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. எல்லாரும் அப்ளை பண்றதுனால ரொம்ப பாவமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு லாட் மூலமா கிடைக்காது. ஃபீஸ் கட்ட முடியவங்க, கட்ட முடியாதவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். யார் அப்படி எல்லாம் பாப்பா இப்ப எல்லாம்? அப்ளை பண்றீங்களா? இல்ல மேம், நான் அப்ளை பண்ணல. நல்ல ஆப்ஷன். ஒருவேளை 1 இயர் தாண்டி நீங்க ஸ்கூல்ல விட்டு போனா கூட ஆர்டில இருந்து படிக்க வைக்கலாம்ல. இல்ல மேம், நான் நல்லா படிச்சிருக்கேன். எப்படியும் ஏதாவது வேலை பார்த்து அவளை படிக்க வச்சிருவேன். ஆனா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்காவது இந்த ஹெல்ப் போய் சேரட்டும். சூப்பர் மேம். அப்போ ஸ்டாஃபோட பொண்ணுங்க லிஸ்ட்ல கன்செஷன் கொடுத்துடலாம். ஓகே மேம். பரவாயில்ல. நான் கரஸ்பாண்டன்ட் பார்க்கலாமா? என்ன முக்கியமா சொல்லணுமா? இல்ல, வேலை கிடைச்சிருக்கலாம், செலக்ட் ஆயிட்டேன். அப்படியே ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடலாம்ல. சீக்கிரமா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க. தேங்க்யூ மேம். இங்க ஒருத்தனை நாயா பேயா புலம்ப விட்டுட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லையா, இவ கூடாலே தான் இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? வேலை கிடைச்சிருக்குல்ல சார், அதான் டபுள் சேலரி வேற. அப்படியே உங்களை பார்த்து ஸ்வீட் கொடுத்துட்டு ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன கொழுப்பா? சே, அதெல்லாம் எங்களுக்கு இருக்குமா? என்னைய செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம டபுள் சேலரி கொடுத்துருக்கீங்களா? வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்ல. வச்சுட்டு போங்க. உங்களுக்கு ஸ்வீட்டும் இசையும் ஃபேவரைட்னு பத்திரிக்கை ஒன்றில் நான் படிச்சிருக்கேன். இசை என்னால கொடுக்க முடியாது, ஸ்வீட் கொடுக்கலாம்ல. அதான் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டேங்களா. என்ன சார், ஜாயின் பண்ணி வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டீங்களா? ஏன் ஆல் தி பெஸ்ட் சொல்லாட்ட வேலை ஒழுங்கா ஓடாதா? ஓடும். இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து வர ஆல் தி பெஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இல்ல. விருப்பம் இருந்தா வச்சுட்டு போங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோங்க. எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கேன். வச்சுட்டு போங்க. கேட்காத ஓசைகள், இது தாண்டாத வார்த்தைகள், இமையாடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், எதை நில் என்னும் ஓர் நெஞ்சம், எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம். இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா, உடைத்திடவா மறைத்திடவா. பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவான்னு பார்த்தா பழைய தைரியம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இல்ல கொழுப்பையும் சேர்த்து அடக்குறேன். அதுக்கு தானே இங்க உனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு பெண்ணின் நினைவென்ன செய்யும், என்ன கத்தி இல்லாம கொய்யும், இதில் மீள வழியுள்ளதே, இருப்பினும் உள்ளம் திரும்பாது. விழிகளில் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம், இது 5 புலன்களின் ஏக்கம், என் முதல் முதல் அனுபவமோ. பிரியா, ஏ குட்டிமா, எலும்பு எலும்பு, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு. எலும்பு எலும்பு இல்லையா? சரியாயிட்டா? இது என்ன குடஞ்சிட்டே கிடக்க? எலும்பு. கொஞ்ச நேரம் கூட தூங்கி இருப்பேன்ல. சாப்பிட்டுட்டு தூங்குமா, டைம் ஆயிட்டுல. நல்ல தூக்கம் தான் போல.
ஆமா, நல்லா தூங்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுல, சீக்கிரமா போய் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஒன்னும் தேவையில்லை, எல்லாம் நானே பார்த்தாச்சு. பக்கத்து வீட்டுல உள்ள யாராவது சமையல் பண்ணி தந்தாங்களா? ஆமா, பக்கத்து வீட்டுல உள்ளவிய சமைச்சாவ. நானே என் கையால சமைச்சிருக்கேன். நீங்களா? ம். உங்களுக்கு சிக்கன் எப்படி கட் பண்ணணும்னு கூட தெரியாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயம் கட் பண்ணவே படிச்சிருக்கீங்க. இதுல நீங்க சமைச்சீங்களா? ஆமா குட்டிமா, நல்லாதான் இருக்கு, சாப்பிட்டு பார்த்தேன். ஏன் என்ன எழுப்பி இருக்கலாம்ல, நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல. என் குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா? யாரு? மிஸ்ஸஸ் சாரா ரோஹித். சாராவா? ஆமா, அவளுக்கு தான் ஃபோன் பண்ணி எப்படி சமைக்கணும்னு டிப்ஸ் கேட்டேன். அவளுக்கு பாகற்காய்க்கும் புடலங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. அவள்கிட்ட போய் எப்படி சமைக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப கண்ணா பின்னான வாயில வந்து பொடியெல்லாம் போட சொல்லிருப்பா. நீங்களும் நல்லா தூக்கி போட்டிருப்பீங்கல்ல. உங்களுக்கு மல்லி பொடிக்கும் வத்தல் பொடிக்குமே வித்தியாசம் தெரியாது. அவ அதை விட மிச்சம். நல்லா தான் இருக்கு. அவகிட்ட ஃபோன் பண்ணி எப்படி சமைக்கணும்னு ஐடியா கேட்டேன். அவ போனை வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணா, மெதுவா அவ மாமியார் கிட்ட போய் எது ஈஸியா சமைக்கலாம் அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லி கொடுத்தபடிதான் ஆடியோ அனுப்புனான். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாவ? கல்யாணம் பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது இவனை சமைக்க விட்டுருக்கான்னு என்ன கேவலமா நினைச்சிருப்பாவல. பெருமையா நினைச்சிருப்பாவ குட்டிமா. எது இதுவா பெருமை? மாறி ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? பெருமையே பொறுமையும் தான். அதுக்குன்னு சாராக்கு போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. அவ சும்மால விட்டுருப்பா, ஸ்பீக்கர்ல போட்டுதான் கண்டிப்பா பேசிருப்பா. ஆமா, பக்கத்துல ரோஹித் இருந்தாரே, மாறி மாறி பேசிட்டு தான் இருந்தாவ. அவர் என்ன நினைச்சிருப்பாரு? என்ன கல்யாணம் ஆகி 80 நாள் தான் ஆகுது, அவ படுத்து தூங்கானே அவன் சமைக்கான்னு தானே நினைச்சிருப்பாவ. அவரை விடுங்க, சாராக்க மாமியார்கிட்டயும் போய் சொல்லிருக்கா. அவங்க என்ன நினைச்சிருப்பாவ? யாருக்கும் ஒன்னைய நினைச்சிட்டு இருக்கெல்லாம் நேரம் இல்ல. என்னைய தவிர யாரு ஒன்னைய நினைப்பா? சொல்லு. மொக்க பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி சமாதானப்படுத்த வேலை வச்சுக்கிடாதுங்கண்ணா. ஒரு பெயின் கில்லர் போட்டாலே அது பாட்டுக்கு சரியா இருக்கும். ஏன் ஒடிச்சோன்னு வச்சுக்கா, போடப்படாதுன்னு முன்னமே சொல்லிருக்கனா. சரி வா, சாப்பிட்டுட்டு அது பிறகு படுத்து தூங்கு. எனக்குலாம் ஒன்னும் தேவையில்லை. பாத்தியா, கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். அப்பனா இஷ்டப்பட்டு சமைக்கல அப்படிதானே? இஷ்டப்பட்டு தான் சமைச்சேன், இஷ்டப்பட்டு தான் சமைச்சேன். போதுமா? சாப்பிடுவோமா? ஒரு பிளேட் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டேன், இப்போ நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட முன்னாடி நானா? இந்த பழைய கிழவி கதையெல்லாம் கொஞ்சம் குப்பையில கொண்டு போடுதியா? எப்ப பார்த்தாலும் பழைய கிழவி கதையா பேசிட்டு இருப்பா. எப்படி இருக்கு? உண்மையாலுமே நீங்களா சமைச்சீங்க? ஆமா குட்டிமா, நான் தான் சமைச்சேன். நல்லா இல்லையோ? நல்லாதான் இருக்கு, அதான் கேட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆவது வரைக்கும் அவளுக்கு பாகற்காய்க்கும் புடலங்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு வத்தல் பொடிக்கும் மல்லி பொடிக்கும் வித்தியாசம் தெரியாது. அதான் சந்தேகமா இருந்து. சரி, ஆண்டி ஃபோன் பண்ணாங்களா? அத்தம்மா காலையில ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? அடுத்த விருந்து வரும்போது அங்க போய் நிப்போம்ல, அதான் என்னைக்கு வருவீங்கன்னு கேட்டாவ. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அம்மாவும் அப்பாவும் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். வேற அங்கிள் ஃபோன் பண்ணாங்களா? எங்க மாமா நேத்து நைட்டு கூப்பிட்டாவ. அது பிறகு சாரா எப்பவும் கூப்பிடுவாளா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுவா. வேற வேற கனிக்காம கூப்பிட்டாவ சாயங்காலம் போல. மக்களே எப்படி இருக்க அப்படின்னு ஒரே நல்ல விசாரிப்பு. அது என்ன கனிக்காமா, அவங்களுக்கு முறை இல்லையா? சாரா அவங்கள சித்தின்னு கூப்பிடுவா. நீங்க? நான் எதுவுமே கூப்பிட மாட்டேன், முன்னமே கனிக்காமான்னு தான் சொல்லுவேன். ஏன்? ஏன்னா அது சாராக்கு சித்தி இல்ல, சாராக்கு அம்மாவோட தங்கச்சி. என்னை மாமா இங்க கூட்டு வந்ததுல இருந்து யார் கூடயும் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். எங்க அத்தை அம்மா கூடயே நல்லா பேசுறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டேன்னு தெரியுமா? ஏன் குட்டிமா, அவங்க ஒன்னியா பிரியா மக்களேன்னு கூப்பிடாவே இல்ல. முறைப்படி பார்த்தா நீ அவங்கள அத்தைன்னு கூப்பிடணும். நீ கூப்பிடலன்னு அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க இல்ல. அப்படிலாம் அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணதில்ல. நான் அவங்கள அத்தைன்னு கூப்பிடலன்னு என் மேல பாசம் இல்லாமலே இருந்தது கிடையாது. சாரா மேல எவ்வளவு பாசமா இருக்காவளோ அதே அளவு என் மேலே பாசமா தான் இருப்பாவ. இனிமே அவங்கள நீ பாக்கும்போது அத்தைன்னு தான் கூப்பிடணும். நான்லாம் கூப்பிட மாட்டேன். நான் சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா? திடீர்னு எப்படி அத்தைன்னு கூப்பிட முடியும்? அதெல்லாம் தானா பழகிறான். சஞ்சய். என்னம்மா? ஐ யூ ஐ அடுத்தது வரட்டு. 143 மவள ஒழுங்கா இப்ப வாயை திறந்து சொல்லலன்னு வச்சுக்கா. சொல்லு, சத்தமா சொல்லு, அப்பதான் நம்புவேன்பா. இல்லட்டே நீங்க அத்தம்மா வீட்டுல கொண்டு விட்டுருவியலா நம்பட்டா? அஸ்கு புஸ்கு. ஆமா, கடவுள்கிட்ட ஒண்ணு கேட்டா தானே வரம் கிடைக்கும். ஆமா, ஆனா எனக்கு மட்டும் கேட்காமலே கிடைச்சிருக்கு வரம்.
இவ்வளவு நேரமா காக்கா காட்டி குருவி காட்டி சாப்பிட வச்சிருக்கு. தூங்கணுமே, இப்பதான் எள்ளு போல கண்ணை மூடனா அதான் கொண்டு படுக்க வச்சுட்டேன். கையிலேயே வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, கை சுட்டுல அப்படியே பழவிடுவா. நீ என்ன ஒரே சந்தோஷமா இருக்க போல? பிரியா மெசேஜ் அனுப்பியிருக்கா. பரவாயில்லையே இப்ப அவளுக்கு? சரியாயிட்டா அத்தை. நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் படி சஞ்சய் சமைச்சிருக்காரு, சூப்பரா இருந்தான். பரவாயில்லையே, சமையல் எல்லாம் படிச்சுட்ட போல அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஆமா, எங்க சார படிச்சாச்சுல அத்தை. ஆல் கிரெடிட்ஸ் கோ டு உங்களுக்கு தான். உங்களை மாதிரி எல்லாருக்கும் மாமியார் கிடைச்சா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல. உலகத்துல யாருக்குமே மாமியார் கொடுமைன்னு ஒண்ணு நடக்காது. என்னமோ ஒழுங்கா சமைக்க தெரியலன்னு ஒரு நாள் கூட என்ன நீங்க திட்டினது கிடையாது பத்தியா. அதான் இனிமே அடிக்கடி மாமியார் கொடுமை என்னன்னு காட்டி அதெல்லாம் உங்களுக்கு சூடு போட்டா கூட வராது. வாடிமா, நாளையில இருந்து மாமியார் கொடுமை என்னன்னு உனக்கு காட்டேன். நீங்க குழந்தை மாதிரியத்த, குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுமைப்படுத்த தெரியுமா? உன்னிய மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் பொறுத்து போற ஒரு பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்ல. சாரா, உன்ட்ட ஒண்ணு சொல்லவா? உட்காரு. முதல்ல உன் போட்டோயை காட்டி உங்க பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இருப்பா, எதை பத்தியும் யோசிக்காம இந்த பொண்ணு உடனே முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் உன்னைய பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. எங்க அழகு அப்படி. ஆனா நான் மட்டும் இந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னேன். வேண்டாம் என்ன சொன்னீங்க? ஆமா பாத்தீங்களா, என்ன வேண்டான்னு சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? தரகர் அப்படிதான் சொன்னாரு சாரா. அமெரிக்காலே வளர்ந்த பிள்ளை, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்ச நாளையில எல்லாத்தையும் மாத்திப்பா அப்படின்னு சொன்னாரா. எனக்கு தான் ஒரு மாதிரி இருந்து, ஏற்கனவே இங்க கூட்டு குடும்பம் மாதிரி, நீ வேற வெளிநாட்டுல படிச்ச பிள்ளை, எப்படி இங்க வந்து ஒரு குடும்பத்துல விட்டு கொடுத்து போவானால எனக்கு சந்தேகம் இருந்து. எனக்கு மட்டும் இல்ல, ரோஹித்துக்கும் தான். உன் போட்டோயை பார்த்ததான் அவனுக்கு பிடிச்சிட்டு, பத்தாததுக்கு ஒரு வாட்டர் ஸ்கூட்டியை கொண்டு என் பிள்ளைய வண்டியை இடிச்சிட்டு லைசன்ஸ் கூட இல்லாம இடிச்சதும் பத்தாதுன்னு என் பிள்ளையே மிரட்டினல அங்கேயே விழுந்துட்டான். என்னைய பொறுத்த வரைக்கும் பிள்ளையில ஆசைப்பட்டுதான் பிள்ளைகள் பாட்டுக்கு விட்டுறானோ, வரது போல பாப்போம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க வந்த 2வது நாளே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவதான் குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளை அப்படின்னு. ஏத்தா, நான் வந்து சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளையா இருந்திருந்தா என்ன நீங்க வெறுத்திருப்பியா? என் மொவன் தாலி கட்டி கூட்டு வந்த பிள்ளை எனக்கு மருமவா, என்ன தப்பு செஞ்சாலும் எனக்கு பிள்ளை மாதிரி தானே. அதான் அத்தை சொன்னேன்ல, உலகத்துல உங்களை மாதிரி எல்லாருக்கும் அத்தை கிடைச்சாவேன்னு வைங்க, எங்கேயுமே மாமியா குடும்பம் நடக்கவே நடக்காது. போன வாரத்துல போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்து அதை ரோஹித்த கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னேன். அதை கொஞ்சம் எடுத்து தரையே சாரா? எங்க இருக்குன்னு தெரியலையே, ரூம்ல தான் வச்சிருப்பான், பாராய். எங்க முக்கியமான பொருள் எல்லாம் வைப்பான்னு உனக்கு ஓரளவு தெரியும்ல. சரிதா, நான் போய் பாக்கேன். என்ன லெட்டர்னு ஒழுங்கா கேட்காம வந்துட்டோமே. யாரு பேருக்கு வந்ததுனால கேட்டிருக்கலாம். இது யாருக்கு வாங்கின போன் கவர்னு தெரியலையே. பார்த்தா கவர் மாதிரி இல்லையே, வெயிட்டா வேற இருக்கு. உள்ளாடி போன் இருக்குமோ? இது அக்ஷயா கிட்ட இருந்த அதே மாடல் போன்ல. அதே மாடல் போன் எப்படி நம்ம ரூம்ல வந்திருக்கோம்? கேட்டுட்டே இருக்கா, தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நைட் ஏதாவது வாங்கி வச்சிருப்பாரோ. பில் டேட் என்னைக்கு? ரோஹித் பேர்ல அதே போன் வாங்கியிருக்காரு, அதுவும் உடச்ச அடுத்த நாளே வாங்கியிருக்காரு. அது பிறகு என்னத்துக்கு அந்த பிள்ளை எப்படி அலைய விட்டுருக்கணும்? பாவம் கீழே எல்லாம் விழுந்து எழும்பிச்சே. மனசாட்சி கிட்ட மனுஷன் தான், வாங்கினதா நம்மள்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. வீட்டுல இருக்கவியலே இப்படி பாடுபடுத்துறாருன்னா ஸ்டேஷன்ல இந்த ஆளு கையில கிடைக்கவியல என்ன பாடுபடுத்துவாரு? சும்மா சும்மா அந்த பிள்ளை போனு வந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது இவருக்கு ரொம்ப குசியா இருந்திருக்கும் போல, அதான் வாங்கி ஒளிச்சு வச்சிருக்காரு கொடுக்காம. நீ நல்லா கெஞ்சுன்னு. பாவம், நம்ம போய் கொடுத்துட்டு வந்துருவோம். எவ்வளவு சந்தோஷப்பட அந்த பிள்ளை.